மூணாவது வீடியோ. இது நம்ம ஃப்ரெண்ட் ஏகே பெயினோட விளையாடுறோம். இவர் தான் நம்ம ஃப்ரெண்ட் ஏகே பெயின். நம்ம இவரோட தம்பி ஆட்டுக்கேட்டியம் பாய்ஸ். அவரை முடிச்சா காமிக்கிறோம். இது வந்து நேற்றே போட்ட வீடியோமா, ஆனால் இன்னைக்கு வருது. நேற்று காலியாயிடுச்சு. இன்னைக்கு தான் நெட்டை ரீசார்ஜ் பண்ணிட்டு வந்திருக்கேன். ரீசார்ஜ் முடிஞ்சு போச்சு. ரீசார்ஜ் பண்ணிட்டு வந்தாச்சு. இன்னைக்கு ஓட்டு வரைக்கணும். மேட்ச் வின்னும் கிடையாது, ஏன்னா நேற்று விளாண்டது கூட. இன்னைக்கு வேற இன்னொன்று வீடியோ போடலான் இருக்கோம். மூணாவது வீடியோ மூணு வீடியோ வந்து இன்னைக்குன்னு பார்ப்பீங்க. இது ஒரு வீடியோவா அடுத்து நம்ம உட்காந்து இன்னைக்கு போட போகிற வீடியோ வந்துடும். நெக்ஸ்ட்டு அடுத்து மூணாவது வீடியோ வந்தால் வரும், இல்லாட்டி உட்கார வேண்டியதே. நம்ம ஃப்ரெண்டு 2 பேர் விளையாண்டிட்டு இருக்கோம். இது வந்து டியோ மேட்ச். இதில் 17+ நினைக்கிறேன். ஆமாம், கம்மியாக தான் ப்ளஸ் ஆகும். நான் ஒன்றும் MI2B பிளேயரில் பரவாயில்ல. இங்கே வந்து ஒரு டியோ கிட்ட அடி வாங்கி இதை பாருங்களேன். இப்படிலாம் ஆடினானுங்க. நான் எப்படி உசுரோட இருந்து ஆடுறதுன்னு இருக்கு. இது வந்து என்னோட 4வது வீடியோவுக்கு அடுத்து வர வீடியோ. 3வது வீடியோன்னு போட்டுட்டு இருக்கேன். நான் 4வது வீடியோவை அப்லோட் பண்ண போகிறேன். அதை எடுத்து வச்சுட்டு இந்த வீடியோ மட்டும் டப்பிங் போட்டு இதை அரைக்கிட்டு நெக்ஸ்ட் அந்த வீடியோ உடனே வந்துடும் கேஸ். அதனால மறக்காமை பார்க்குவது உங்கள் வேலை. இங்கே 2 டியோ கிட்ட தரமாடி வாங்கியிருப்பேன். இங்கே தான் இருக்காங்க. கோலை தாண்டி அடித்ததில் கோலை வளைக்க கேஸ். டக்கு அடியாக அங்கேயே இருந்துருச்சு. அமௌண்ட்டு வேற போடுவானுங்க கேஸ். வெறி ஆயிருப்பேன். என்ன செய்யறது? நான் போனேன்னா இவங்க 2 பேரும் திரும்பி அடிக்க போகிறானுங்க. நம்ம ஃப்ரெண்டு ஏகே ரிவே பண்ண சொல்ல போகிறோம். அரே டே ஏகே ரிவே பண்ணி விட்றா. மைக்கில் தான் பேசியிருப்போம். அவனுக்கு கேட்கும். அந்த மேட்ச்சில் நம்ம சொல்லியிருக்கோம். ரொம்ப டென்ஷன் எடுத்து தான் ரிவே பண்ணியிருப்பான். பாருங்க, அங்கே மார்க் பண்ணியிருக்கான். ஆனால் அங்கே போயெல்லாம் ரிவே பண்ண மாட்டான். என்னென்ன பண்ணுறான்னு பாருங்க. பக்கத்தில் தான் இதெல்லாம் இருக்குது. இந்த சைடு இருக்கு வச்சுக்கேன். இங்கே எப்படி இருக்குது ரிவே பண்ணுறாங்க பாருங்க. எவ்வளோ கடுப்பு எடுத்துவான். அவங்களுக்கு ஒரு க்ரீன் கலரில் தெரியுதா கேஸ்? இந்த அங்கிட்டு ஒரு நேம் மாதிரி அதுதான் கேஸ். எனக்கு அமௌண்ட்டு போட்ட வேண்டியது தெரியும். ரெண்டு அடிக்கணும்ன்ட்டு வாவேன். கன் இல்லாமல் போகிறேன்ட்டு அப்படியே திரும்புவேன். திருப்பி நான் எங்கே இறங்கினா நான் அங்கே இன்னும் வேற இறங்கிட்டு இருக்கான். அவன் அந்த சைடு இறங்கினா நான் இந்த சைடு இறங்கி டக்குனு கன் எடுத்துகிட்டு போய் அடிக்க வேண்டியதான். கிங்ஃபிஷர் இருக்கும். நான் ஃபிஷ்ஷிங்கில் கிங்டா அந்த மாதிரி கிங்ஃபிஷர் வச்சுட்டு அடிக்க வேண்டியதான். ஓடுன்ட்டு இங்கிட்ட ஒரு கிங்ஃபிஷர், இங்கிட்ட புல்லட்டோட கிங்ஃபிஷர். சொட்டக்குள்ள வந்துருச்சு. அங்கே இன்னைக்கு அடிக்கிறட்டில் மூஞ்சி போகிற உடைய போதா போட்டுற ஓடல. எவேன் இருக்கு. என்ன புரோக்கருக்கு மாதிரி பண்ணிட்டு இருக்க கடுப்பாக சொல்லுவீங்க. ஐயோ, நான் ஒன்று மறந்துட்டேன் கேஸ். இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து என்னன்னு உங்களுக்கே தெரியும். ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை ஆளில் போட்டுருங்க. எப்படி இருந்தாலும் எல்லா வீடியோவில் உங்களுக்கே தெரியும் நான் என்ன கேட்க போகிறேன்ட்டு. இன்னும் ஒன்று, நம்மளோட விளையாடணும்னா நீங்கள் வந்து ஒரு 6th படிக்கணும், இல்லைன்னா 5th படிக்கணும். இந்த ஸ்டேஜில் இருக்கணும். அந்த மாதிரி இது இருக்கும்போது அப்படி இருந்து நீங்கள் ஃபியூச்சர் விளையாடுறீங்க. உங்கள் யூஐடியை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நாங்கள் தரமாக இந்த இடத்துல கில்லு தரமாக
யூடியூப்ல உங்க நேம் ரியல் இன்னொருத்தனை வேற அடிச்சு இங்க வந்து நிப்பா எம்டன் எடுத்துட்டு போயிட்டோம் பில் எடுத்துட்டு அவன் எடுத்துட்டு நம்ம நம்பர் ஏ பண்ணிடுவோம் வச்சுதான் ரிவே பண்ண முடியும்னு அந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு டைம் முடிஞ்ச உடனே 600 தான் ரிவே பண்ண இருந்துச்சு ஆனால் இப்போ டைம் முடியலனால 400 ரிவே பண்ணி வச்சுட்டு ஒருத்தன் வந்து நிப்பா வருங்க டாப்னு ஒரே ஒரு சாப்பிட்டு இருக்கேன் ஃபர்ஸ்ட் இங்கிட்டு சும்மா சுற்றிட்டு தான் எனக்கு வருவேன் எனக்கு கொஞ்சம் டைம் புஷ் பண்ணி விட்றேங்க எக்ஸ்ட்ரா ஆகட்டும் கொஞ்சம் வேகமாக போகட்டும் நான் ஃப்ரெண்டு எடுத்துக்கிட்டான் நம்மளும் எடுக்கலாம் அவனும் கன்று வேணும் இல்லை அதான் அவன் ஃப்ரெண்டு கொடுத்தா போட்டோம் இப்போ அங்கே சவுண்டு கேட்கும் நான் அங்கே போகிறேன் வேகமாக அங்கே போயிட்டுருப்பேன் இல்லை ப்ரோ இப்படி ஓட்டி விட்ற கட்டு பேருது ப்ரோ இல்லை சொல்லாது யாருங்க இங்கெல்லாம் பொறுமையாக இருந்தால் தான் போக முடியும் இன்னைக்கு இல்லை எடுப்பேன் கைஸ் 2 பேரை இல்லை 2 வாட்டி அடிச்சுட்டு எடுப்பேன் யாருங்க அடிக்கா சுற்றிட்டு வந்து இங்கிட்ட ஒருத்தர் அதில் அடிச்சுட்டு போயிடுவேன் பொறுமையாக போயிருப்பேன் கைஸ் இங்கிட்ட அடிச்சுட்டு அங்கே நாக் ஆகிட்டான் இன்னைக்கு தான் எனக்கு ரீச் ஆகி போச்சு இந்த வீடியோனால அதனால தான் லேக் ஆகி அவன் செத்துட்டான் அங்கே போய் நாக் ஆகிட்டான் இங்கிட்டு போய் நின்றுக்கிட்டு வந்து வேறு மண்டே வரத்துக்கு வந்து உட்காந்துட்டு ரிட்டர்ன் அங்கேயே ஓடி வருவேன் வெட்டி செஞ்சுட்டுருவேன் அவனை விரட்டிட்டு போயிருப்பேன் அங்கிட்டு ஆளை காணும் இங்கிட்ட வந்து என் ஃப்ரெண்டு செத்து போயிட்டான் ஒருத்தனையாச்சும் கில் அடிச்சாதான் இங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாக்காயிரம் விட்டுட்டு போயிடுவான் நான் ஊசி போட்டு எந்திரிச்சுட்டு இதை நாங்கள் போய் நிற்பேன்னா அவர் ரிட்டர்ன் வந்து நான் அடிச்சு விட்டுருவாங்க யாருங்க இப்படிதாங்க இந்த மேட்ச் விட்டு கொடுத்துருப்போம் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் ஐக்கான் ஆளில் ஓட்டுருங்க ஷேர் பண்ணிடுங்க கைஸ் டாட்டா வரட்டுமா